மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, லக்னத்தில் செவ்வாய் நின்றா இல்லை ராசியில் செவ்வாய் நின்றா என்ன பலன்றதை பற்றி பார்ப்போம். செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு கிரகம், போர்க்குணம் கொண்ட ஒரு வீரமான ஒரு கிரகம், சத்திரிய கிரகம். இப்படிப்பட்ட 3 சிறப்பு தன்மைகளை கொண்ட ஒரு கிரகம் நம்ம ராசிலேயோ லக்னத்திலேயோ இருந்தால் அவங்களுக்கு எப்போவுமே உடம்பு தகிச்சிருக்கும், சூடாக இருக்கும். அவங்கக்கிட்ட போய் சும்மா கேஸ் கிட்ட போய் நம்ம நெருப்பு போனாலே கப்புன்னு பற்றிக்கிற மாதிரி கப்புன்னு பற்றிப்பாங்க. உடம்பு உஷ்ணமாக இருக்கும், அவங்களும் உஷ்ணமாக இருப்பாங்க. கோபத்தாபங்களோடு சேர்ந்து பிறந்தவர்கள் இவர்கள். ஓகே, ஏன்னா லக்னத்தில் இருக்கின்ற செவ்வாய் 7ஆம் வீட்டையும் பார்த்துருவார். அப்போ மனைவியும் கோவப்படுவாங்க, நண்பர்களும் கோவப்படுவாங்க. கோவப்படுற மனைவியும் சரி, நண்பர்களும் சரி இவர்களுக்கு அமைவார்கள். இந்த செவ்வாய் அந்த லக்னத்திற்கு, உதாரணமாக கடக லக்னத்துக்குன்னு வச்சுப்போம். கடக லக்னத்துக்கு செவ்வாய் முழு ராஜயோகாதிபதி, முதல் தர ராஜயோகாதிபதி. அதாவது 4க்கும் கிட்டத்தட்ட 5க்கும் 5க்கும் 10க்கும் உடையவர், ஒரு கேந்திர திரிகோணத்துக்குரியவர் ராஜயோகாதிபதி என்பது ஜோதிட ரூல்ஸ். அதன் அடிப்படையில் அவர் மகரத்தில் உச்சமே பெற்று லக்னத்தை பார்த்தார்னா மிக அற்புதம் கடக லக்னத்துக்கு. ஆனாலும் யோகங்களை செய்தாலும், அதாவது தன்னுடைய 5ஆம் வீட்டு பலனையும் புத்திரஸ்தான பலனையும், நல்ல புத்திரன் புத்திரியை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கொடுத்தாலும், நல்ல உயர்தரமான யோகத்தை தொழில் உத்தியோகத்தில் கொடுத்தாலும், மிக மிக உயர்ந்த பொசிஷன்ஸ், கெப்பாசிட்டி, டீலிங் வித் ஹை லெவல் பீப்புள் அப்படின்னு கொடுத்தாலும், தன் காரக பலனை இயற்கை பாபகரகம் 7ஆம் வீட்டில் இருப்பது செவ்வாய் தோஷம். ஆனால் இந்த கடக லக்னத்துக்கு இது கொஞ்சமாக வேலை செய்யும், அதிகமாக வேலை செஞ்சிடாது. ஏன்னா லக்னத்தை பார்த்து அவர் என்ன பண்ணுவார், சந்திரனுக்கு நான் நண்பன், நான் இருக்கிறதோ பகையான சனி பகவான் வீட்டில் உச்சமடைகிறேன். பகைவர் வீட்டில் உச்சமடைய கிரகம் எப்படின்னா, இப்போ நீங்களும் நாங்களும் ஒரு நமக்கு ஜென்ம பகையான ஒரு வீட்டுக்கு போயிட்டோன்னா எப்படி இருக்கும் நம்ம மனசில்? நம்ம யோசிச்சு பாருங்கள். ஐயோ இவன் வீட்டுக்கு வந்துட்டோமே, இவனை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன் தான் ஆண்டவன் இப்படி நம்ம இம்சை பண்ணுறானோ தெரியலையே அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி சங்கடத்தோடு உட்காருவோம். ஆனால் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கிறோம். அவன் பகைவன் வீட்டுக்கு போனாலும் பவர்ஃபுல்லாக இருந்து தான் ரொம்ப நேசிக்கிற தன்னுடைய நண்பன் வீட்டை பார்க்குறோம். அதாவது உச்சத்தில் இருக்கிற செவ்வாய் மகரத்தில் இருந்து உச்சம் பெற்ற செவ்வாய் கடகத்தை பார்க்கும்போது சந்திரன் வீட்டை பார்ப்பார் கடகத்தை. அப்போ தன் நண்பன் வீட்டை தான் எப்படி இருந்தாலும், எதிரி வீட்டு இருந்தாலும் உச்சம் பெற்று பார்க்குறதுனால அங்கேயும் சில ஏற்றமான பலன்களை கொடுப்பார். இருந்தாலும் வரக்கூடிய மனைவி மிகவும் கோவப்படக்கூடியவர், ஷார்ட் டெம்பர் கேர்ளாக வருவார். யோகங்கள் அதிகமாக இருந்தாலும், நல்ல குழந்தை பாத்தியம், நல்ல புத்திரன் புத்திரி இருந்தாலும் சில பல காரகத்துவங்களை கெடுப்பார். செவ்வாய் 7ல் இருந்ததுனால என்ன, ஈகோ 3 வாரத்தில் முடிச்சிட்டேன். அதை கர்வம், அந்த கர்வம் தான் திருமண வாழ்க்கையை குலைக்கும். ஏன்னா திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிற தன்மை இன்றைக்கி யாருக்கு இருக்குது சொல்லுங்கள்? இன்றைக்கி இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் ஐடி வேர்ல்டில், யூடியூப் வேர்ல்டில் யாருக்கும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. என்னுடைய அம்மா, உங்கள் அம்மா எல்லாம், உங்கள் அப்பா எல்லாம் ஓரளவு 80களில் 70களில் இப்படித்தான் சொல்லிட்டு விட்டு கொடுத்து போனாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ஏன் விட்டு கொடுக்கணும், ஐ வாண்ட் டிவோர்ஸ், ஐ டோன்ட் லைக் திஸ் காய், ஐ நீட் எ சூட்டபிள் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு பெண்கள் முன்னேறிவிட்டார்கள். தப்பில்லை, எக்கனாமிக்கலி தெரியப்பவர். ஆகவே செவ்வாய் 7ல் உச்சம் பெறுவது கடக லக்னத்துக்கு யோகமே. சற்று யோகத்தை அளித்தாலும் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இப்போ குறிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கு பகையான கன்னியா லக்னம் எடுத்து 3 8 கடுமையான பாவகிரகம், அஷ்டமாதிபதி, 3 கூடிய திருதிய அஷ்டமாதிபதி, அவர் போய் உட்கார்ந்து மைனத்தில் உட்காந்துட்டு நேரம் லக்னத்தை பார்த்தாரா முடிஞ்சது சோழி. திருமண வாழ்க்கையை சுத்தமாக கெடுத்துருவார், மனைவியே எதிரி அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் வழிபட்டு வர நலம் பயக்கும். இன்னொரு முறை வேறு டாப்பிக்கில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸாக எனக்கு கொடுங்க. ஃபர்தராக நான் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜோதிடம் என்பது அடிக்கடி சொல்கிறது தான் மிகப்பெரிய சமுத்திரம். நன்றி.